என் வாக்கு என்றும் பொய்யாகாது. இந்த நொடியிலிருந்து சரியாக 11 மணி நேரத்தில் உனக்கு நல்லது ஒன்று நடக்கப் போகிறது. எழுதி வைத்துக்கொள். நீ காத்திருந்தது போதும் என் குழந்தையே. உன் கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய். வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது, இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது, வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து எப்படி வாழ வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டும். நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல, தெய்வ வாக்கு. விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன். என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை நீ